சிவா இங்கே தான் எங்கேயோ என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் போதெல்லாம், இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் தான் என்னோட சிவான்னு தோணிக்கிட்டே இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப பழக்கமானவர், நெருக்கமானவர் மாதிரி இருக்காரு. நம்மளும் கோயட் காலேஜில் படிச்சிருந்தோம்னா ஆண்கள்கிட்ட எப்படி பழகணும், பேசணும், எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். பொது இடங்களில், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில், ஜாப் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது கொஞ்சமாக கூச்சம் இல்லாமல் நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பாங்களா, அந்த மாதிரி என்ன எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசியிருக்கலாம். நமக்கு கூட போன அண்ணன் தம்பியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை. கண் ஆப்ரேஷன் பண்ணினதும் இவர் முகத்தில் தான் நான் கண் திறந்தேன். இப்போ இருந்து இப்போ வரைக்கும் கடவுள் என்னை எவ்வளோ தடவை இவரை மீட் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் இவர் தான் என்னோட சிவாவான்னு நான் எப்படி எப்போ தெரிஞ்சுக்க போகிறேன்? ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவர்கிட்ட கேட்டலான்னு பார்த்தா, ஒரு வேளை இவர் என்னோட சிவா இல்லைன்னா நான் உடஞ்சே போயிடுவேன். ஏற்கனவே சசியால் நிறைய கஷ்டங்கள், வீட்லேயும் பிரச்சனைகள், இதில் இதுவும் சேர்ந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா என்னோட சிவா என் எதிரில் வந்து நிற்கும்போது என்னோட நிலமை அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, என்றைக்கும் என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. இவர் தான் என்னோட சிவான்னு நான் நம்புறதாவே இருக்கட்டும். அவராக எப்போ சொல்வாரோ சொல்லட்டும். அவன் பார்த்து சிரிக்கல, நான் பறக்க தொடங்கிட்டேன். அவன் பேசி சிரிக்கல, நான் உருக தொடங்கிட்டேன். அவன் ஜாட காட்டல, நான் சரிய தொடங்கிட்டேன். அவன் கூட நடக்கல, நான் புலம்ப தொடங்கிட்டேன். அவன் திரும்பி பார்க்கல, நான் விரும்ப தொடங்கிட்டேன். அவன் மனசு புரியல, நான் மயங்க தொடங்கிட்டேன். அவன் கண்ணு காட்டல, நான் கரைய தொடங்கிட்டேன். அவன் கைய பிடிக்கத்தான் நான் கனவு கண்டுட்டேன். அவனை பார்த்தா ஒரு குழந்தைய குதிப்பேன். அவன் என்ன பார்த்தா ஒரு குமரியா ரசிப்பேன். ஐயோ, பசி உயிர் போகுது, வயிறு கொய்யாம ஏன் உள்ள கத்துது. இவன் என்ன பிரேக்குக்கு எழுந்து நின்றுட்டு வராம அங்கேயே நிற்கிறா. அப்படி என்னதான் எனத்தை தான் யோசிப்பாளோ, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். கிடைக்கிற டைமே ½ இதில் இவன் நின்று 20 மினிட்ஸை போக்கடிச்சுவா போல இருக்கே. ரேகா, ரேகா, ஐயோ, ஸ்க்ரீன் துணியெல்லாம் கண்டு மணிக்கு அப்படி இப்படி பறக்குதே. என்ன இது, சவுண்டெல்லாம் ஒரு மாதிரியா கேட்குதே. சிவா, டே சிவா, என்ன இவனை வேற காணும், பயமா இருக்கே. கடவுளை நினைச்சு தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியதுதான். டே சிவா, உள்ள வாடா பென்ஸ். என்னது இது, இந்த வீட்டிலேருந்து வித்தியாசமான சவுண்டெல்லாம் வருது. அட்டை மதியானத்தில் இருட்டாகிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கு. ஏண்டா சிவா, உனக்கு இங்கே வித்தியாசமான சவுண்டெல்லாம் எதுவும் கேட்கல? ஆமாம், நம்ம இப்போ சொன்னோம் அந்த வேலை நடக்காது, அடிச்சோம் முடிச்சோன்னு ஓடத்தான் பார்ப்பான் பென்ஸ். இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கலையே. ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரம்மையாக இருக்குமோ, நமக்கு மட்டும்தான் கேட்குதா பென்ஸ்? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏதோ ஒன்றும் இல்லைடா, வா வந்த வேலையை பார்ப்போம். அங்கே சசி ஒருத்தனுக்கு அவ்வளோ பெரிய வீடு, இங்கே இவன் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய வீடாடா. சேகர் இறந்துட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ காலேஜ்லேயும் டீன் அதை தாண்டா சொன்னார், நீங்கள் இறந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் நேரில் வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டார். ஓ, அதான் பென்ஸ், இப்போ இந்த வீட்டில் தான் சேகர் இறந்துட்டு வரா இருக்கும், அதனால தான் சசி அந்த வீட்டில் இருக்கான். அதான் சசி இப்போ அங்கேயும் இல்லையே. எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கானா இல்லையானே தெரியல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நீ இந்த கபோர்டெல்லாம் செக் பண்ணு, நான் உள்ள பார்த்துட்டு வரேன். என்னது, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லையே.
நம்ம வேலையை பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கேன். இவன் யாரு? இவ்வளோ நாளா இவன் எங்கிருந்து இருப்பான்? என் கண்ணில் ஒரு நாளும் பட்டது இல்லையே. இந்த வீட்டுக்குன்னு யாரும் வந்ததே இல்லை. இவன் எப்படி வந்தான்? சிவா, பென்ஸ் இந்த ரூம்ல இருக்கேன்டா, வா. சிவாவா? என்ன மாதிரியே இருக்கான். இங்க எதுக்காக வந்திருக்கான்? என்னடா ஜமமா ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்க? ஸ்டூல்ல தானே உட்காந்தேன், உன் மடியில உட்காரல. அட நீ வேற, வாடா போலாம். வந்த வேலை இன்னும் முடியல பென்ஸ். நீ வந்த வேலையை முடிக்கிறியோ இல்லையோ, இன்னைக்கு என் ஜோலி முடிஞ்சிரும் போல இருக்கு, வாடா. என்ன பென்ஸ் இப்படி சொல்லிட்ட? டேய், நான் அப்படியாவே சொல்லிட்டேன், இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கு. நான் தாண்டா இருக்கேன். என் வீட்டுக்கு வந்துட்டு நான் இருக்கிறதே உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? இருந்தா அது பாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போதுடா. நான் வந்த வேலையை முடிக்காம வரமாட்டேன். என்னடா சிவா இப்படி சொல்ற? கடைசிக்கு என்ன உயிரோட புதைக்காம விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீயா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு வேலையை தேடி பிடிச்சியா? ரேகாவா கல்யாணம் பண்ணியா? நிம்மதியா இருடா. ஏன்டா? ரேகாவா? அதுக்கு தான்டா. அதுக்கு தான் நான் இன்டர்வியூக்கெல்லாம் போகணும். செத்து போனவன் வீட்டில் வந்து என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? 4 அறை விடலாம் போல இருக்கு. இருந்தாலும் நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் உன்னை சும்மா விடுறேன்டா. ஏன் பென்ஸ், நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நம்ம எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருப்போம். அதான் இப்போ உனக்கு சசி, ரேகா ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்களே, அப்புறம் என்ன? சசியா? அண்ணா? அண்ணாக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ரேகா 1000 பேர் இருந்தாலும் அவங்க ரத்தம் இருக்கிற மாதிரி வருமாடா? பெங்களூர்ல சீனிவாசன் சார் ஹாஸ்பிட்டல்ல போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுமே நான் நினைச்சேன், நமக்குன்னு இப்படி ஒரு குடும்பம் இருந்தா எப்படி இருக்கும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே மஞ்சுளா டாக்டர் பார்க்ல கூப்பிட்டு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அவங்க யாருன்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்கள யாரோ கொண்டுட்டாங்க. சீனிவாசனா? அப்பா? மஞ்சுளா டாக்டர் சொன்னதுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எப்படா அவங்க எல்லாரையும் பார்ப்பேன்னு இருந்தது. இவ்வளோ நாள் எல்லாரும் நம்மள அனாதைன்னு ஒதுக்கி வச்சு குத்தி காட்டும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த நிராகரிப்போட வலி வார்த்தைகளால உணர்வுகளை வெளிப்படுத்தவோ சொல்லி விளக்கவோ முடியாது பென்ஸ். இரு, ஒரே நிமிஷம் வந்துட்டேன். வருத்தப்படாத சிவா, நீ யாரும் இல்லாத அனாதையா உன்ன மாதிரியே இருக்கிறன்னா. அப்பா அம்மா அண்ணான்னு எல்லாத்துக்கும் மத்தியில எவ்வளோ செல்வாக்கோட வளர்ந்தேன். எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அத்தனையும் உனக்கு கிடைக்காம போயிடுச்சே. அப்ப இந்தா, நீ ஃபீல் பண்றப்பெல்லாம் இந்த போட்டோஸ் எடுத்து பாரு, ஹாப்பி ஆயிப. இங்க சசிக்கு பக்கத்துல நிக்கிறவ தான் சீனிவாசன் சார்டா, சசியோட அப்பாவா? இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் என்னடா, வாடா போலாம். ஐயோ பென்ஸ், என்ன தாண்டா உன் பிரச்சனை? சேகர் உன்னோட அண்ணனோ தம்பியோ அது நமக்கு தெரியாது. ஆனா உன்னோட சகோதரன் அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய? சேகர் இறந்துருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு என்ன இப்போ? என்ன தாண்டா வேணும் உனக்கு? என் அப்பா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம் தாண்டா இங்க வந்தேன். அதான் ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கலையே. கடவுள் என்னை எப்படி சோதிக்கிறார் பாரு பென்ஸ். கை கேட்டினது வாய் கேட்டாத மாதிரி. இப்போ இருக்கிறதே சசி மட்டும்தான். அவனாவே வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் தெரிய வரும். அப்போ எங்க அப்பா? இவ்வளோ நாள் சசி கூடயே தங்கி அவன் கம்பெனிலேயே வேலை பார்த்துருக்கேன். ரேகாவையும் என்னையும் கொல்லணும்னு நினைக்கிறவனா வாயை திறந்து உண்மையை சொல்ல போறான்? அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அவனுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும். சரி, வேற என்ன செய்ய? சசியை என்னை பற்றி இவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கணும். இவனையும் ரேகாவையும் ஏன் கொல்லணும்னு நினைக்கணும்? சசி சென்னையிலையா இருக்கான். இவங்க அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். சசி கண்டிப்பாக இனி என்னை தேடி வரப்போகிறதில்ல. நானே இவனையும் அவனையும் பின்தொடர்றேன். இவனுக்கும் எனக்கும் என்ன பந்தங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். என்ன இவங்க 2 பேரும் பலத்த யோசனையில் இருக்காங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கில்ல. அட உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் பூத்தன் காந்தி இல்லைங்க. ஏன் விக்கி, ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இங்க ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கு. அம்மு அம்மு. யாரும் என் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அப்ப நீங்களே உங்க கூட பேசிப்பீங்களா? அப்போ நான் என்ன மெண்டலா? சொல்லுடா, நான் என்ன மெண்டலா? எப்படிம்மா எனக்கு தெரியும்? உனக்கு தானே தெரியும். என்னது? நீ பைத்தியம்னு நானா சொன்னேன்? எங்க அம்மா எவ்வளோ பெரிய புத்திசாலி தைரியசாலின்னு எங்களுக்கு தான் தெரியுமே. ஐயோ சாமி. ஏன் 2 பேரும் கேட்க பக்கன்னு சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? நல்லா சிரிங்க.
மேடமே உத்தரவு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? இன்னும் நல்லா சிரிங்க. என்ன இல்லை என்னங்கிறேன்? கரெக்டாக கால் கிட்ட தான் உட்காந்துருக்கேன். எட்டி உதச்சேன்னு வச்சுக்கோ, ம். ஊட்டிலேருந்து அப்படியே உருண்டு போய் மேட்டுப்பாளையத்தில் விழுந்துருவேன். என்ன நான் இங்கே காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? அப்புறம் என்ன இல்லை என்னங்கிறேன்? இல்ல, அது எப்படி ஊட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டா மேட்டுப்பாளையத்துல போய் விழுவாங்களா? ஆமாண்டா ஆமாம், மேட்டுப்பாளையத்தில் ஆறு இருக்குல்ல, அங்கே அங்கே போய் விழணும். மேடம் கரெக்டா என்ன அங்க விழ வச்சிருவீங்களா? அங்கேயே தான் விழணும்னு அவசியம் இல்லை, கெடாலாம் வெட்டுவாங்கல்ல, அங்கேயும் விழலாம். அப்பா சரி, இந்த ரச சாப்பாட்டு அப்பளத்தையும் யார் திங்கிறது? நான் போய் கறி சோறே தின்னுக்கிறேன். சாருக்கு கரிசோறு கேட்குது. கரிசோறு ஆடு வெட்டுற இடத்துல ஆட்டுக்கு பதிலாக உன்னை வெட்டணும்டா. என்னை எல்லாம் வெட்ட முடியாதுமா. ஏன்? புரட்டாசி. ச்சே. மேடம்க்கு இன்னும் என் மேல கோபம் குறையிலன்னு தெரியுது. சரி, சாப்பிட்டு அப்புறமா கோவப்பட்டுக்கலாம் வாங்க. உனக்கு பசிச்சா நீ நல்லா கொட்டிக்கோ. அது சரி, மறுபடியும் நான் எங்க போய் விழணும்னு யோசிச்சுட்டு இருக்க? நான் எட்டி உதச்சா போதும், நீ எங்கே வேணாலும் போய் விழுந்து தொலை. மொத்தத்துல என்னை உதைக்கிறதுலையே தான் இவ இருக்கா. நீதான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டில. ஆமா, மறைக்கிறாங்க அங்க. உனக்கு முதல்ல இப்படி நடக்கும் தெரியும் தானே? அப்போ எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல விக்கி. ரேவதி மட்டும் இல்லை, நாங்களும் உன் மேலே கோவமாக தான் இருக்கோம். ஜாட்ரா அந்த புழுகு புழுகாத என்ன? நீயும் தானே விக்கி கூட சேர்ந்துட்டு. சத்தியமா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது ரேவதி. நம்பிட்டேன். நிஜமா ரேவதி? அம்மாடியோ நீ நிறுத்து. உங்க அண்ணனுக்கும் உன்னோட ஹஸ்பண்ட் சாருக்கும் தானே நீ சப்போர்ட் பண்ணுவேன். சொல்றதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். உங்க எனக்கு கிடைக்க காரணமே நீதான். உன்கிட்ட போய் நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆமாம்மா, 3 பேர் சேர்ந்து நல்லா எனக்கு காது குத்துறீங்க. முதல்ல காது எங்க இருக்கு இவளுக்கு? நீ ஒன்று கொடுத்தா இவர் மடியில வேணா வச்சு குத்திடலாம். அதை ராகினி கிட்ட போய் கேளு. நீதாம்மா ஃபர்ஸ்ட், அப்போ உன்கிட்ட தான் கேட்கணும். அது இன்னும் ரேக்கா இருக்கால. ஆஹா. என்ன காது குத்து பண்ணா சீர் வரும்னு கணக்கு பண்றீங்க 2 பேரும்ல. ஆமா தாயே, நான் வாயே திறக்கல. திறப்ப உங்ககிட்டயா? ஆஹா, அது வாயை தர்றேன், ஒட்டச்சிட்றேன் மூஞ்ச. ஏற்கனவே உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. தெரிஞ்ச சரிதான் என்ன? நீ ரொம்ப பேசாத என்ன? சொல்லுடா. என்னதான் அம்மா இப்போ உன் பிரச்சனை? சோறு ஆறிட்டு இருக்கு பாத்துக்கோ. உனக்கு சோறு தான் முக்கியம். என்ன சோறு? ஆமா பின்ன, மை பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி. கொண்டுருவேன். பாரு ரமேஷ், உன் தங்கச்சி உன் முன்னாடியே என்னை கொன்றுவேங்கிறான். நோட் த பாயிண்ட். ஹலோ, என்ன அம்மு? சொல்லு. மிர்னால் நீ என்ன அவ பக்கம் பார்க்கும்படி திருப்பினால? இப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? சொல்லுன்னு சொல்ற, அப்புறம் சொல்ல வந்தா அதுக்குன்னு அதுலேருந்து ஆரம்பிப்பியா? கொஞ்சம் சொல்ல விடுமா. சொல்லி தொலையும். அப்பதான் நான் பார்த்தேன், நம்ம 2 கார் பக்கத்துலயும் 2 பேர் நின்னாங்க. ஒருத்தங்க கையில பேக் இருந்தது. அப்பவே எனக்கு புரிஞ்சுது, இவ ஏதோ பண்றதுக்காகத்தான் நம்ம கிட்ட வம்பிழுத்துட்டு நிக்கான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் பாம்பு எடுத்து கொடுக்க, ஒருத்தன் அதை செட் பண்ணான். சரி, அதை அப்போவே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவளுக்கு 4 அறை விட்டு அந்த 4 பேர்த்தோட சேர்த்து இவளையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லைனாலும் அவ மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்கா. அந்த புழுகு புழுகாத என்ன? இது எப்படா நடந்துச்சு? இவங்கள பாத்துக்க சொல்லி ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நான் போனேனே, அப்போ எதையும் சொல்லிடாத என்ன? அதெல்லாம் எனக்கே தெரியாது, இவங்க அப்பா வேலை. எங்க அப்பாவை மட்டும் வம்பு கிழக்கல, உனக்கு தூக்கமே வராது. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. எங்க அப்பா என்ன பண்ணாரு? நம்ம சசி வீட்டுக்கு போனோம்ல, அதுக்கு எங்க அப்பாவுக்கு என்ன சம்மந்தம்? சொல்றதான் முழுசா கேளு. ம். அப்போ பாம்பு டிடெக்ட் பண்றவங்கள வர சொல்லி நான் பாம்பை எடுத்துட்டேன். அப்புறம் எப்படி வெடிச்சது? அதான் சொல்றேனே, இவங்க அப்பா வேலைன்னு. கி வேண்டாம், மண்டைய தனியா கட்டி எடுத்துருவேன். நீ செஞ்சாலும் செய்வேடி, அப்பனுக்கு மேலதானே மகா இருப்ப. சும்மா எங்க அப்பாவை சொல்லாத என்ன? நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன் இல்ல, அப்புறம் யாரு மறுபடியும் அதை கொண்டு போய் மிர்னால் நிக்கான்லயே செட் பண்ண சொன்னது? நீதான். போட்ட நான் மண்டையில 4. சரி, நீ அதை பண்ணல, அப்புறம் இவங்க அப்பா தான் ரமேஷ். அவ பாம்பு செட் பண்ண டைமிங் நோட் பண்ணி வச்சிருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி அதை வச்சு அவளை உள்ள தள்ளிலாம் நான் பிளான் பண்ணா. இவங்க அப்பா இப்படி பண்ணுவார் நான் என்ன கண்டேனா? மறுபடியும் எங்க அப்பாவை. உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க அப்பா இப்படி பண்ணாரா இல்லையான்னு. நீ தானே எங்க அம்மாக்கு செல்ல பையன், நீயே போய் கேளு. இவ ஒருத்தி. அப்புறம் எப்படி நம்ம இருந்த இடத்துல பாம்பு வெடிச்சுது? அந்த பிசாசு நம்மளையே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு.
ஆனா என்ன, நம்ம பாம் ரிமூவ் பண்ணனதோ அவ கார்ல செட் பண்ணனதோ அவளுக்கு தெரியல போல இருக்கு. நம்ம கார் சசி வீட்டு முன்னாடி நிற்கவும் அவ காரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. அதனாலதான் அங்க வெடிச்சிடுச்சு. இவ இப்படி காரை கொண்டு வந்து நிறுத்துவா, இவங்க அப்பா இப்படி பாம் மாத்தி செட் பண்ணுவாரு அப்படின்னால நான் நினைக்கவோ இல்லை எதிர்பார்க்கவோ இல்லை. இல்லைன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆ அதனால சார் மேலே எந்த தப்பு இல்லையா? நான் தான் ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லைம்மா. அதனால தான் அதையே உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் அந்த பயத்திலேயே இருப்பீங்கன்னு தான் சொல்லலை. கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலதான். பயத்தில் மயங்கி விழுந்துட்டாங்க. இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்கள் ஃபிசிக்கலி மென்டலி அந்த சம்பவத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்போம். அதனால தான் கேட்டோம், மற்றபடி எதுவும் இல்லை. என்னவோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி சொல்கிறேன். இல்லை, பாம்பு வெடிச்சதும் மயக்கம் மட்டும் விழுந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இவர் சொன்னதும் மயக்கம் மட்டும் விழுந்திருப்போம், அவ்வளவே தான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. நான் செத்தா என்ன, அனாதை போனோன்னு அந்த ஆளை தூக்கி போட போகிறாங்க. 6லையும் சாவு 100லையும் சாவுன்ட்டு போக வேண்டியதான். ரமேஷ், ம் இங்கே எட்டி வதைக்கிறதுக்கு பதிவா அங்கே எட்டி வச்சிருவேன் பார்த்துக்கோ. அது அப்பப்போ நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படித்தான். நீ ஒன்றும் கண்டுக்காத. என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒரு குறிக்கோளோட தான் திடீரிங்க போல இருக்கு. யார எப்போ எட்டி வதைக்கலான்னு அவளுக்கு தான் கால் பரபரன்னு இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு அண்ணனும் தங்கச்சியும் ஒழுங்கா வாய் பேசுனீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என் கையும் பரபரன்ட்டு தான் இருக்கு, எப்போ யாரை அடிக்கலான்ட்டு. உங்களா சார் தான் போடி. இப்போ என்ன, எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லாதான் என் தப்பா? சரிப்பா, மன்னிச்சிடுங்க. உங்கள் அண்ணன் பார்த்தியா, உலகமாக நல்லவனாட்டையே நடிக்கிறான். உங்களுக்கு அவர் தேவலை. என்ன தேவல? தேவதையா அன்னைக்கு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்களே கண்டுபிடிங்க. அவனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கா இவ. சை. என்ன தொண்டையில் கீச் கீச்சா? இல்லம்மா தாயே, சாப்பிடலாமா? இதை நீயே தின்னு. சரி, வேற என்னதான் வேணும்? ஆ மூஞ்சி. என் மூஞ்சிக்கு என்னம்மா? வெங்காயம். வெங்காயமா? உரிச்சா ஒன்றும் இல்லதான், ஆனால் கண்ணில் தண்ணி வர வைக்கிறோம்ல. ஐயோ, சரி, வேற என்ன வேணும்? இந்த அப்பளம் கிப்பளம்லாம் எனக்கு வேண்டாம். இதானம்மா உங்கள் வீட்டில் சாப்பிட்டதே இல்லை சொன்னேன், அதனால தான். ஆள் நேரில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க போட்ட ரூல்ஸை நான்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ம் ஏன் அப்பளத்துக்கு என்ன இப்போ? அப்பளம் சாப்பிட்டா யாரோ சொன்னாங்களா காது கேட்காம போயிடும்னு. யாரும் இல்லை, எங்கள் மம்மி. மம்மி பிசர் வேட்டி சாப்பிடக்கூடாது அப்படிங்கறக்காக சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிடு. அப்போ அவ தான் ஏதோ கேட்குறாள், ஆம்லெட் போட்டு தரவா? ம் ஐஜி பொண்ணு நான்வெஜ் சாப்பிட்டாமியா? ஹலோ. சரி சரி, மூஞ்ச காட்டாத. ஏன்? ஐப்ரோ ரெண்டும் அப்படியே அருவாள் மாதிரி இருக்கு, பார்க்க சகிக்கல. நான் யாரும் இங்கே பார்க்க சொல்லி கெஞ்சலை. சாப்பிதான். இதுக்கு 2 டாமன் சரி, இதில் இதுக்கு நம்மளை வேற சொல்லிடுதுப்பா. உங்களுக்கு என்ன? என்ன பொத்திக்கிட்டு தின்னுன்னு சொல்ற, அதானே திங்கிற தாயே. விக்கி, என்னை இங்க கொண்டு வந்து இப்படி ஒரு நிலைமையில உட்கார வச்சிட்டேல. நான் உங்க கார் வெடிச்சு செதறி அவ சாகணும் பிளான் போட்டா, நீ ஏன் கார் வெடிக்கவா பிளான் போட்டிருக்க? நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து அவனுங்க ஃபோன் பண்ண நான் வெளியே வந்து நின்னேன். இல்லைன்னா உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற என்னோட ஆசை மண்ணோட மண்ணால போயிருக்கும். அவளை உள்ள தள்ளியாச்சு, இனி நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருப்போன்னு நீ அவ கூட இருந்த. உன்னையும் அந்த டோஃபா மண்டக்காரியையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. டே பென்ஸ், உன்னோட ப்ரௌசிங் சென்டர். சிவா, இப்போ நான் என்னடா பண்ணுவேன், என்ன பண்ண போறேன்? சாரி பென்ஸ், இதெல்லாம் என்னால தான். என்ன பழி வாங்குறதா நினைச்சு சசி தான் இதை பண்ணியிருக்கணும். என்னதான் வேணாலும் இருக்கட்டும்டா, இனி என்னோட நிலைமை, என் பொழப்பு வாழ்க்கை எல்லாமே போச்சேடா.